அந்த பொண்ணு இவ்வளவு பேரை வச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கும் போது என்னையும் ஏமாத்திட்டான்னு சொல்லி ப்ரூஃபோட நான் சொல்றேன். யார்கிட்ட என்ன வீடு புடுங்கலான்னு இருக்க? வீடுதான் புடுங்க மாட்டாங்க, காசு தான் புடுங்க. எனக்குலாம் ஒருத்தர் வந்து 8 லட்சம் வரை செலவு பண்ணி 10 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. எனக்கு டிமாண்ட் தரல, கெஞ்சாங்க எனக்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு மெசேஜ் ஒரே ஒரு கால். கார்த்திகானா இந்த லைஃப் வந்து அடிக்டிவ் கார்த்திக், ஒரு செலிபிரிட்டி லைஃப் நாங்களா லீவ் பண்றோம். கொலைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து கூட சந்தோஷமா இருக்கலாம். ஒரு பையனை வச்சு நான் மிரட்டுறா. இந்த ஆள் வச்சு மிரட்டணும், அது வச்சு மிரட்டணும்னா உன் லைஃப் நீயே கெட்டுரு. உங்க அம்மா அழுகுறாங்க. சூப்பர். நீ லீகலா ப்ரொசீட் பண்ணுமாமா, நீ லீகலா ப்ரொசீட் பண்ண பாத்துக்கலாம். பைக் ரைடிங் வீடியோஸ் மூலமா இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கிறவர் தான் சைக்கோ ரைடர்னு அழைக்கப்படுற கார்த்தி. இவர் சமீபத்துல இன்ஸ்டாகிராம் ஃபேம் ஒலிவியா சுப்பிரமணியன் மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சு வெளியிட்டு இருக்கிற வீடியோ பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வீடியோஸ்ல கார்த்தி ஒலிவியா அப்படிங்கிறவங்களை காதலிச்சதாகவும், காதலிக்கும் போதே இவரோட போனை அவருக்கே தெரியாம அவங்க திருடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி என்ன மட்டும் இல்லாம பல பசங்களை ஏமாத்தி இவங்க காசு பிடுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆடியோ கால் ஆதாரங்களையும் வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காரு. யார்கிட்ட என்ன வீடு புடுங்கலான்னு இருக்க? வீடுதான் புடுங்க மாட்டாங்க, காசு தான் புடுங்க. ஐயோ சத்தியமா இதெல்லாம் பாவம் வரும்டி, பாவத்தை சேர்க்காது. அப்படித்தானே எந்த புடுங்கிட்ட? நான் மத்தவங்கள்ட்ட புடுங்கினதெல்லாம் வந்துட்டு 0.1% கூட இல்லை. உன்கிட்ட புடுங்கினதெல்லாம் கம்மி. எனக்குலாம் ஒருத்தர் வந்து 8 லட்சம் வரை செலவு பண்ணி 10 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. எனக்கு டிமாண்ட் தரல, கெஞ்சாங்க எனக்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு மெசேஜ் ஒரே ஒரு கால். இப்படி ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கேவலமா நினைக்க மாட்டாங்க உன்ன. உங்க அம்மா கஷ்டப்படுவோம் தானே இதெல்லாம் தெரிஞ்சா? ஐயோ எப்படி தெரியும் எங்க வீட்டுல இந்த மாரி இல்ல நான் கேக்குறேன் நார்மலாவே. இந்த மாதிரி தெரியும் தான் கஷ்டப்படுவாங்க தானே? தப்பு தானே? ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறாங்க, தான் பொண்ணு இப்படி இருக்குன்னு சொன்னா ஈன்னு இழிப்பாங்களா? கார்த்திகானா இந்த லைஃப் வந்து அடிக்டிவ் கார்த்திக், ஒரு செலிபிரிட்டி லைஃப் நாங்களா லீவ் பண்றோம். கொலைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து கூட சந்தோஷமா இருக்கலாம். நான் யாரையும் எனக்கு பிடிச்சிருக்கலாம் மாட்டேன், அப்படியே காசு மட்டும் தான் விடுவேன். காசு மட்டும் தான் விடுவியா? ஏன்டி இப்படிலாம் பேசுற? நல்லா தாண்டி இருந்தேன். எப்படி இந்த மாதிரி மைண்ட் செட் மாறினேன் கேவலமா? திரும்பி வந்து என் லைஃப்ல வந்து எல்லாத்தையும் புடுங்கணும்னு நினைக்கிறியா? நான் உன்ட்டெல்லாம் நீ வேற கேட்டகரி, அவங்க எல்லாம் வேற கேட்டகரி. அதான் 0.0% புடுங்கிட்டேன்னு சொல்றேன். நீ தான் கஷ்டமா இருக்கு எனக்கு. அவ வந்து அவ வாயால உண்மையை சொல்லிட்டு நான் அவன் நினைச்சிருக்கிறேன். அவனை கண்டிப்பா விட மாட்டேன் நான் இந்த விஷயத்த. அதனாலதான் வந்து உங்களுக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த தெரிய வைக்கிறேன். நீங்க பண்ண தப்புன்னு 4 பேருக்கு தெரியணும்ல. ஏன்னா வெளியே சுத்தும் போது நீங்க நல்லவன் காட்டிப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கெட்டவங்கன்னு எல்லாரும் தெரியணும். உண்மையா சொன்னா இந்த போனுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா அந்த போன்ல என்னோட மம்மி போட்டோ, எங்க டேடி போட்டோ எல்லாம் நிறைய இருந்தது. அந்த ஒரு போனையும் எப்படி நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு எடுக்க முடியும்? வாழ்க்கையில நான் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆனா வந்து கூட இருக்கிறவங்களே வந்து எனக்கு கஷ்டம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி கார்த்தி ஒலிவியா சுப்பிரமணியன் என்ன ஏமாத்தினது மட்டும் இல்லாம இதை வெளியே சொன்னதுக்கு என்ன ஆளை வச்சு மிரட்டுறாங்க. என்ன ஆனாலும் சரி எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் சும்மா விட மாட்டேன், எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. இவருக்கு ஆதரவா டிடிஎஃப் வாசனும் கார்த்தியோட வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வராரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. உண்மையாவே இந்த விஷயத்துல நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நேத்து கூட லாஸ்டா ட்ரை பண்ணேன். என்னன்னா இந்த மாதிரி நான் வீடியோ எல்லாம் எதுவும் போட போறது கிடையாது, நீ வந்து என்னோட போனை கொடுத்துட்டு நான் என் பாட்டுக்கு நான் வேலையை பார்ப்பேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்றான். ஒரு பையனை வச்சு நான் மிரட்டுறா. இதுல வந்து அவ ஏமாத்திட்டா நான் அந்த பையன்கிட்ட சொல்றான். அது அவன் காது கொடுத்து கூட வாங்கிக்க மாட்டான். ஒரு பொண்ணுக்காக அவ்வளவு பேசுறான். அந்த பொண்ணு இவ்வளவு பேரை வச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கும் போது என்னையும் ஏமாத்திட்டான்னு சொல்லி ப்ரூஃபோட நான் சொல்றேன். அவன் காது கொடுத்த கூட கேட்க மாட்டான். சோ ப்ரோ உங்க நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த ப்ரூஃப் நான் சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதையும் கேட்கல. இந்த ஆள் வச்சு மிரட்டணும், அது வச்சு மிரட்டணும்னா உன் லைஃப் நீயே கெட்டுரு. உங்க அம்மா அழுகுறாங்க சரியா? உங்க அம்மா அழுகுறதுலாம் என்னால பார்க்க முடியல. நீ தான் இந்த கேவலமான வேலை பண்ணின்னு இருக்கிற. ஆள் வச்சு மிரட்டணும் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ண முடியும். சரி ப்ரோ, நீங்க என்ன பண்ண முடியும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நீ யாரு? நீ உங்க பேர் என்னன்னு சொல்ல. நீ யாரு? நீ யாரு ஃபர்ஸ்ட்? உங்க அம்மா அழுகுறாங்களே, அது உனக்கு நல்லா இருக்கு? உனக்கு புரியலையா? யார் யாரையோ வச்சு மிரட்டி நிக்கிற. ஆமா ஆளு ப்ரோ. நான் நாளைக்கு ஏமாத்திடுவான். சூப்பர். நீ லீகலா ப்ரொசீட் பண்ணுமாமா, நீ லீகலா ப்ரொசீட் பண்ண பாத்துக்கலாம். நீ எஸ்பி கிட்ட பேசுப்பா. இல்லனா உன் கையால இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் டெலீட் பண்ண வைக்கற பாருங்க. என்ன பண்றா? ஒரு ஆம்பளை உன்ன வரைக்கும் புடிங்கி நிக்கறியா? சும்மா இதெல்லாம் பண்ண மாட்டான். யாரு? அவன மேட்ச் வச்சிருக்கான். அப்ப அடுத்த செகண்ட் சூட்டடி உனக்கு. பண்ண சொல்லு. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? ஒன்னும் இல்ல, நான் பிரச்சனை இப்ப வேணாம். என்னோட போன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டா எனக்கு போறேன். யாரு உன் போன் எடுத்தா? இவதான். அவளே உண்மை சொல்லிட்டா. நீங்க ஏத்தியா? இல்ல சொல்லுது. ப்ரூஃப் இருக்கா? அதான் அமுச்சு விடுறேன் ப்ரோ. யாருக்கு அமுச்சு விடணும்?
ப்ரூஃப் அனுப்பிச்சுடு. அவளே வாயால சொன்னது நான் தான் எடுத்தேன்னு. அதெல்லாம் வந்து சும்மா கூட சொல்லியிருக்கோம். இதெல்லாம் யாரும் நம்புறது? சும்மா சும்மா ஒரு 3 என்ன தடவை மாடல் என்ன மாடல் இது? என்ன மாடல்? 14 ப்ரோ. 14 ப்ரோ. பிச்சைக்கார கூதி. அவ போன்ல இருந்து பேசுறல, வீடியோ கால்ல பேசுடா பொட்ட. டேய் சும்மா என்னத்துக்கு வீடியோ கால் பேச மாட்டேன்? நான் வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணி. ஆமாடா, நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிறேன். நீ தானே இன்ஸ்டாகிராம் கைய வச்சு டீஆக்டிவேட் பண்ணுன்னு சொன்னா பாத்துக்கலாம் வா. ஆமா அதானே சொல்றேன். ஏன்டா பயப்படுற? பயந்து பேசாத. இல்ல இல்ல என்ன வெச்சியா உன இங்கே போட்டு உரிப்பவனா முடிக்க நினைக்கிறியா? என்னது வாழைப்பழத்தை உரிப்பியா? ஏய் வாத்த தூமா இருடா உன. வாழைப்பழத்தை உரிப்பியான்னு கேக்குறேன். தப்பு பண்ண பொன்றா. அவ என் போனை தூக்கி இருக்கா, அது உனக்கு கேட்க வக்கு இல்ல. ஒரு ஆம்பளையா நீ என்கிட்ட பேசுறியாடா? அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவ யாரு தெரியாதுன்னு நீ எதுக்குடா பேசுற? விஷயத்துல எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க இருக்கிறதுனாலதான் நான் வந்து இவ்வளவு விஷயமா நான் உங்ககிட்ட பேச முடியுது. வேற யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு பெருசா எனக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்ல, உங்க கூட யாருமே இல்ல. இவங்க கிட்ட என்ன வேணா பேசிடலாம்னு நினைச்சு என்ன வேணா பேசிட்டாங்க. இந்த கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம என்கிட்டே வந்து சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு நான் உணரல. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க.